Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம IBPS அதாவது Institute of Banking Personnel Selectionல ரிலீஸ் ஆக நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்காக அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ்க்காக. ஸோ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா August 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 21st of August. மற்ற இன்ஃபர்மேஷன் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடக்கும் டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு பிடிஎஃபாக நமக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். ஸோ என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஏஜில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டகரியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டிகிரி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த டிசிப்ளினில் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மேண்டேட்ரியாக கேட்கல. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 175 ஃபார் SC, ST, PWBD அண்ட் 850 rupees வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். 100 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க்ஸ் அப்படின்னு டோட்டலாக 60 மினிட்ஸ்க்கு நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதில் நமக்கு ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே இருக்கும். 155 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ வந்து நம்ம இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அட்டென்ட் பண்ணணும். ஸோ 2 கொஸ்டின்ஸுக்கு 25 மார்க்ஸ் இருக்கும். ராங் ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. கட் ஆஃப் ஸ்கோர், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் வந்து என்னெல்லாம் அக்செப்டபிள் என்ன நான் அக்செப்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்பேஜ் ஆஃப் IBPSல போய் கரியர்ஸ்க்கு கீழே நமக்கு இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க இன்ஃபர்மேஷனை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அஃபிஷியல் வெப்பேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் இன்க்ளூசிவாக இருந்தீங்க அப்படின்னா சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரில் என்ன எடுத்துகிட்டு போகணும் என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அனெக்ஷர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு பேங்க்கில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4455 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக. ஸோ நியர்பை லொக்கேஷனுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அண்ட் ஃபைனலாக தேவையான சர்டிஃபிகேட்ஸுடைய ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதில் இன்க்ளூசிவாக இருக்கோமோ அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ இதில் கரியர்ஸை கிளிக் பண்ணி இங்கே நமக்கு
ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்து அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஐபிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு. ஸோ என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து August 1, லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 21st of August கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இம்பார்ட்டன்ட் டேட்ஸுடைய டென்டேட்டிவ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸோடைய லிஸ்ட் வந்து அதே தான் இருக்குது. ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ், அப்பர் ஏஜ், மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்ஸிமம் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா தேவையான டீட்டெயில்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. நம்மளுடைய வேகன்சிஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸருக்கு 4 years engineering or டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டொமைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பர்டிகுலராக இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்படிங்கும் போது கிராஜுவேஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் ஓரியன்டட் டிசிப்ளின்ஸில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டொமைன் மட்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே வந்து சேம் தான். அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பர்டிகுலர் லிங்க்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதில் நமக்கு நோட்டிஃபிகேஷனும் அவைலபிளாக இருக்கும், அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அதில் நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 2 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you so much, friends.